அதாவது ரமலான் சொன்னா என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, சாப்பாடு, தண்ணி, மனைவி, மக்கள் எல்லாமே ஹலால். ஆனா அந்த ஹலாலான பொருளை கூட நம்ம அல்லாஹ் சொன்னதுக்காக ஹராம் ஆக்கிக்கிறோம் ஆச்சுங்களா. எப்போ ஒரு ஹலாலையே இந்த புனிதமான ரமலானுடைய காலத்துல நம்ம ஹராமாக ஆக்கி அதை விட்டு தவிர்த்து கொள்வோமோ, ஏனைய 11 மாதங்களில் ஒரு ஹராமே வந்தாலும் அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னா ஒரு ஹலாலையே ஹராமாக்கி பழகின நம்ம ஹராமான காரியத்தை அறவே செய்ய மாட்டோம் என்பது தான் ரமலான். அந்த ஒரு தாத்பரியத்தை அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாசத்தை வச்சிருக்க. அப்ப எல்லா விதமான ஹலாலால வியாபாரம், உத்தியோகம் எல்லாமே உங்களால செய்ய முடியும் மற்ற 11 மாதங்கள்ல. காரணம், இந்த ஒரு மாசம் நம்ம ஏத்துன அந்த சார்ஜ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 11 மாசத்துல வேலை செய்யும். புரிஞ்சுங்களா? இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, சார்ஜ் போட்டியாப்பா, சார்ஜ் ஃபுல்லா இருக்கு, 3 நாளைக்கு யாரும் எந்த டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை, என்ன வேணா பார்க்கலாம் செல்லுல. காரணம் என்னன்னா அந்த சார்ஜ் ஏறிச்சுன்னு நம்பிக்கை. இந்த ரமலான் நம்ம ஈமானுடைய சார்ஜ். இந்த மாசத்துல நம்ம தக்வா செஞ்சுட்டோம்ல. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீ முத்தகியா ஆகிறதுக்கு தான் இந்த ரமலானை கொடுத்த. அப்ப இந்த ரமலான் மட்டும் நம்ம தக்வா செய்ய வேண்டிய மாதம் அல்ல. நம்ம நினைச்சுக்கிட்டோம் ரமலான் வந்துருச்சா முடிஞ்சு தக்வா செஞ்சுட்டோம், தக்வாவுடைய மாதம் முடிஞ்சிருச்சு, மூட்டை கட்டி தூக்கி போட்டு அடுத்த வேலையில பார்த்தோம். இப்ப நாளையில இருந்து என்னென்ன ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கவலையா இருக்கு, ஸ்டேட்டஸ்ல அழுகுற மாதிரி போடுவாங்க, ஏதோ அப்படியே போற மாதிரி பிடிக்கிற மாதிரி போறாங்க. இருக்கிற வரையும் நம்ம பிடிக்கல வைக்கல ஒன்றும் செய்யல, இருக்கிற வரையும் அதை அனுபவிக்கலாம். ஆனா இன்னைக்கு ஸ்டேட்டஸ், நாளைக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். எப்படியாப்பட்ட தொழிலாளிடா அவர், எப்படி அழுது கதறி போறாரு. 2 நாள் தான் பெருநா முடியட்டும் பாருங்களேன், அவனும் ஸ்டார்ட் ஆயிடுவான். சைத்தானும் கட்டி போடப்பட்ட சைத்தானும் திறந்து விடப்படும், அவனோட மூரியாட்டங்கள் ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த போறோம், நம்மளோட இது ஸ்டார்ட் ஆகும், எல்லாம் சேர்ந்துப்பாங்க எல்லாரும் ஒன்னா. அன்பர்களே, என்ன விளங்கணும்னு சொன்னா, இந்த மாதம் மட்டும் தக்வாவுடைய மாதம் அல்ல, இதுல நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம். அல்லாஹ் எப்படி பயப்படணும்னு இந்த ரமலான்ல நம்ம படிச்சுக்கிட்டோம். அதை ஏனைய 11 மாதங்களை நம்ம அமல் செய்ய போறோம். இன்னும் சொல்ல போனா உச்சகட்டமான ஒரு கருத்து சொல்றாங்க. சூஃபியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய இறைநேச செல்வர்கள் அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு டெய்லியும் ரமலான் தாங்க, அந்த 30 நாள் மட்டும் எங்களுடைய கண்களை பாதுகாத்து, எங்களுடைய காதுகளை பாதுகாத்து, எங்களோட கரங்களை பாதுகாத்து, எங்களுடைய அபயங்களை பாதுகாத்து நாங்க அல்லாஹ்வுக்கு பயப்படுறோன்ற அந்த சிந்தனையில இருக்கிறோமே, இது அந்த ரமலான் மட்டும் அல்ல, ஏனைய 11 மாதங்கள் நாங்கள் அப்படிதான் இருப்போன்ற. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ரமலான் நம்மளுக்கு எல்லாம் பாக்கியமாக ஆக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அல்லாஹ்கிட்ட அதிகமாக கேட்கணும், ரப்பே வரக்கூடிய ரமலானை எங்கள் நசீபாக ஆக்கு, இன்னும் வரக்கூடிய ரமலானை எங்கள் சிறப்பாக ஆக்கி கொடு, இன்னும் நிறைய ரமலான்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை கொடு. இந்த ரமலான் எப்படி எங்கள்கிட்ட வந்துச்சோ அதை நாங்க சங்க செஞ்சோமா தெரியல, அதை நான் பிரயோஜனப்படுத்தணுமா தெரியல, அல்லாஹ்கிட்ட போய் எங்களை பத்தி என்ன சொல்லணும்னு தெரியல. ரப்பே, உன்கிட்ட வரக்கூடிய உன்னோட விருந்தாளி ஆகிய அந்த ரமலானை எங்களுக்கு சாதகமா ஆக்கி கொடு, எங்களை பாதகமா ஆக்கிறார் ரப்பே. குர்ஆனை விட்டு எங்களை தூரம் ஆக்கிறார் ரப்பே. இந்த ரமலான்ல நம்ம எவ்வளவோ குர்ஆன்கள் ஓதிருப்போம், ஆயத்துக்களை கேட்டிருப்போம், ஹதீஸ்களை கேட்டிருப்போம், நிறைய பயான்களை கேட்டிருப்போம், நிறைய ஹதீஸ்களை கேட்டிருப்போம், நிறைய வழிமாறல வரலாறுகள், சஹாபாக்களோட வரலாறுகள், நபிமார்களோட வரலாறுகள் கேட்டிருப்போம். ஆனால் அதை படி அமல் செய்யக்கூடியவர்களாக எங்களோட 11 மாசத்துல சார்ஜாவே ஆக்கி. பல ஈமான் எப்பயுமே லோவாயிரவே கூடாது. அதான் ஒரு ஹதீஸ்ல வருது, அல் ஈமானு யஸீது யன்குஸ். ஈமான் இருக்குதுங்களே, ஈமான்னு சொன்னா அல்லாஹ் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை. அல் யஸீது யன்குஸ், அது டக்குன்னு ஏறும் டக்குன்னு இறங்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜத்திது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த ஈமான் அப்படி உனக்கு லோவாகிற மாதிரி தெரிஞ்சுன்னு சொன்னா சொல் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி உங்களோட ஈமான புதுப்பிச்சுக்கன்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட கேட்பாங்க, ஒய்த கால இப்ராஹிம் ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌதா. ரப்பே,
அந்த மௌத்தாக்கள் எல்லாம் நீ எப்படி உயிர்ப்பிச்சு எழுப்புற? நாங்களும் மௌத்தாயிடுறோம். குர்ஆன்ல நீ சொல்ற மனிதனே நீ மௌத்தாகுற, நீ மௌத்தானதற்கு போன பிறகு நீ நினைக்கிற மண்ணோட மண்ணாகி மக்கி உக்கி போயிடுறன்னு. ஆனால் உன்னை நான் மறுபடியும் எழுப்புவேன். எழுப்பி நீ என்னென்ன செயல்களை செய்த உன்னோட கேள்வி கணக்கு இருக்கு. உன் மனைவிமார்கிட்ட நீ எப்படி நடந்துகிட்ட, உன் செல்வங்களை எப்படி நீ பயன்படுத்தின, உன்னோட தொழுகை எவ்வளவு பேணிக்கையாக இருந்துச்சு, உனது வாலிபத்தை நீ எப்படி பயன்படுத்தின என்றெல்லாம் பல கேள்விகளை நான் கேட்பேன். மறுபடியும் உன்னை எழுப்பி நிப்பாட்டி கேட்பேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பே ஹபீபே, எப்படி ரப்பே நீ மௌத்தாக்களை உயிர்ப்பிக்கிற? அப்ப அல்லாஹ் சொல்றான், கால இப்ராஹிம் ரப்பி அரினி, எனக்கு காட்டு, கைஃப துஹ்யில் மௌத்தா, மௌத்தாக்கள் எப்படி நீ உயிர்ப்பிக்கிற காட்டு. அப்ப அல்லாஹ் கேட்கலாம், கால அவலம் துமின், என்ன இப்ராஹிமே நீ என்ன இது விஷயத்துல நீ ஈமான் கொள்ளலையான்னு கேட்கிறான். அவன் சொல்றாங்க, கால பலா வலாக்கில் யத்மைன்ன கல்பி, என்ன ரப்பே நான் எப்படி இது ஈமான் கொள்ளாம இருக்க முடியும்? ஈமான் கொள்றேன் என்றாலும் எனது கல்புடைய தசல்லி, என்னோட உள்ளத்தோட அமைதிக்காக நீ எப்படி உயிர்ப்பிக்கிறன்னு பார்க்கணும்ன்ற அந்த கைஃபியத்தை நான் உணர ஆசைப்படுறேன். அப்படியா, சரி. கால் அர்பஅத்தம் மின தைர், 4 பறவைகள் வாங்கி 4 பறவையை 4 அறுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மலைகள்ல 4 புறத்துல கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு என் பேரை சொல்லி கூப்பிடுங்க எல்லாத்தையும். சொன்னோன்னே இவ்வளவு ஆச்சரியம். அறுத்தோன்னே சொல்லி முடிஞ்சு அதை கூறா ஒன்னா மிக்ஸ் பண்ணி எந்த பறவைண்டே தெரியாது. இப்ப 4 மூலையிலையும் வச்சிடணும். வச்ச பிறகு அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி கூப்பிடுங்கன்றான். அதே மாதிரி செய்யறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி செய்யறான். வச்சு மலையில வச்ச பிறகு கூப்பிடுறான், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு கூப்பிடுற 4 பறவைகள் வாங்கன்ற. அந்த டக்குன்னு அந்த 4 ஒரு நிமிஷத்துல என்னென்ன பறவை எங்கெங்க இருந்துச்சோ எல்லாம் சேர்ந்து அழகா வருது. அல்லாஹ் பார்த்தான், என்ன இப்ராஹிமை பார்த்துக்கிட்டீங்களா எப்படி செட் ஆச்சுன்னு? ஆமா ரப்பே, எல்லாம் கூறு போட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுல பிரிச்சுல வச்சுட்டேன், இது எப்படி நீ அழகா ஒண்ணு சேர்த்த? அல்லாஹ் சொன்னானா, இப்படிதான் எவ்வளவு உயிர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இதுவரை எத்தனை கோடிக்கணக்கான மக்கள்கள் மண்ணோடு மண்ணா மக்கி போனால் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் குன் அப்படின்னா அது வந்துடும்.